ஓபிஎஸ் பேச்சு எப்படிங்க கவனம் பெறும்? ரெண்டாவது அவர் திமுகவில் சேர்ந்து எத்தனை மாதம் ஆகுதுங்க? இது வரைக்கும் அவர் அண்ணா திமுகவில் என்னவாலாம் இருந்தார், அதுக்கு பிறகு வந்து எடப்பாடி பழனிசாமி காலத்தில் எப்படி வெளியில் போனார், அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அது ஓபிஎஸ்க்கு எதுக்கு அந்த முக்கியத்துவம் தரணும்? ஓபிஎஸ் பேசுறதுங்கிறது திமுகவை சேர்ந்த இளைய தலைமுறையினரை ஈர்க்குமான்னு நான் கேட்குறேன். இப்போ இளைய தலைமுறை வேறு மாதிரி இருக்காங்கங்க. அவங்க வந்து ஒரு சில வார்த்தைகளை பிடிச்சிட்டு அதை வந்து பெரிய அளவுக்கு ட்ரெண்ட் பண்ணிடுறாங்க. அப்போ ஒருவேளை ஓபிஎஸ் டிஜெக்ட் ஆகிட்டாருன்னா தாவேக்காவுக்கு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி. ஏன்னா இப்போ ஓபிஎஸ் ஃபுல்லாக கமிட் ஆகிடுறாரு, நீ தாவேக்காக ஒரு ஆள் போக முடியாது. இல்லை போக முடியாதுல்ல, இவ்வளோ பேசுகிற பிறகு எப்படி போக முடியும்? ஒழுங்கு போதை கலாச்சாரம் ரெண்டும் பார்க்கணும். அந்த ரெண்டுக்கும் இவங்க அதில் ஏற்படுற பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் போன அரசாக கை காட்டுறாங்க. ஒரு குறிப்பிட்ட பிராண்டு மதுபானம் ஒரு மத்திய அரசு நிறுவனம் வந்து சர்டிஃபை பண்ணுது, இதில் வந்து இது கன்சியூம் பண்ணுறதுக்கு லாயக்கு இல்லை அப்படின்னு. ஒரு 24 ஹவர்ஸில் அதை எப்படி எடுத்தாங்கங்கிறதுலாம் பெரிய கேள்விக்குறி. இன்றைக்கி பெரிய அளவுக்கு பத்திரிகை செய்தி வந்திருக்கு. சார், ஒரு ஆட்சிக்கு வந்து 100 நாட்கள் தான் ஆகுது. குறைந்தபட்சம் ஒரு 6 மாதமோ ஒரு ஆண்டுகளோ நம்ம டைம் கொடுக்காம உடனடியாக அந்த விமர்சனம் செய்வது சரியான ஒரு கேள்வி மக்கள் மத்தியிலுமே இருக்கு. இது டே 1லேருந்து வந்தாங்க. பவர் சென்டரே இருக்கக்கூடாதுங்கிறது முதலமைச்சர் விஜய் காட்டிய ரூட் இல்லைங்களா? அதை முதலமைச்சரோட நெருக்கத்தில் காட்டிக்கொண்டால் பவர் சென்டராக மாறுவாங்களா, மாற மாட்டாங்களா? ஆமாம். இங்கே அமைச்சரவையில் இல்லாதவங்களும் சில பேர் நெருக்கத்தை காட்டுறாங்க. அப்போ அது வந்து எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் பவர் சென்டரை கிரியேட் பண்ணிடும். சட்ட ஒழுங்கு காலகாலமாக இருக்கக்கூடிய நீண்ட காலமாக அந்த கஞ்சா பழக்கம் இருக்குது. சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் எப்போவுமே எல்லா ஆட்சி காலங்களையும் இருக்குது. அதை வந்து ஒரு 100 நாட்களுக்குள்ளே இதில் வந்து இவங்க சரியாக கையாளுன்னு சொல்வது பொருத்தமாக இருக்குமா சார்? அப்போ எந்த 100 நாள் நீங்கள் கம்பேர் பண்ணுவீங்க? ஸ்டாலின் ஆட்சியோட முதல் 100 நாள், விஜய் ஆட்சியோட முதல் 100 நாள், அப்படி தானே கம்பேர் பண்ண முடியும்? சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். வணக்கம். 100 நாள் ஆட்சி, விஜய் அவர்கள் பதவியேற்கும் போதே இட்ஸ் அ நியூ செஷன் எரா அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. 100 நாட்கள்ல பல விஷயங்கள் தாவேக சாதனை பட்டியலாம் வெளியிடுறாங்க. எதிர்கட்சியா இருக்கக்கூடிய 100 நாட்கள் 576 குற்ற சம்பவங்கள் நடந்திருக்குன்னு அவங்க ஒரு பட்டியல் போடுறாங்க. ஒரு பத்திரிகையாளரா இந்த 100 நாள் ஆட்சி எப்படி மதிப்பிடுறாரு சார்? இந்த அரசு வந்து சிறந்த அரசுன்னு நம்ம நற்சான்றிதழ் வழங்கணும் அப்படின்னா முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது சட்ட ஒழுங்கு, போதை கலாச்சாரம் ரெண்டும் பார்க்கணும். அந்த ரெண்டுக்கும் இவங்க அதில் ஏற்படுற பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் போன அரசாக கை காட்டுறாங்க. திமுக ஆட்சியில் இருந்தது தான், போதையை கொண்டு வந்து அவங்க தான் 5 வருஷத்தில் போதை வேரூன்றிடுச்சு, எங்களால் ஒழிக்க முடியலை, இப்போ தான் நாங்கள் ஸ்டெப்ஸ் எடுக்கிறோன்றாங்க. அது சரியாங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்குது. என்னென்னா ஊர்கள்லேயே வந்துங்க அரசு பள்ளி அளவில் வந்து ப்ரேயர் மீட்டிங்கில் பள்ளி மாணவர்கள் வந்து போதைப்பொருள் பயன்படுத்தினதாக ஹெச்எம்ஸ் வந்து கண்டிக்கிறாங்க. எங்கள் கிராமத்திலே அதை நான் கேள்விப்பட்டேன். 10 வருஷமாக இல்லாத விஷயம். போதைப்பொருள் நடமாட்டம் இருந்திருக்கும், பள்ளிக்கூடத்துக்கு வந்ததே கிடையாது. அது 10th தான் ஸ்கூலுங்க, கவர்மெண்ட் ஸ்கூலு 10th வரைக்கும் தான் இருக்குது ஊரில். ப்ரேயர் மீட்டிங்கில் ஒரு ஹெச்எம் கண்டிக்கிறாரு அப்படின்னா ரொம்ப பெரிய அளவுக்கான பிரச்சனை அங்கே இருந்திருக்கு, அதனால தான் கண்டிக்கிறாரு. அதுபோக வந்து மாணவர்களுக்கு அறிவுரை சொல்கிறாருங்க. இது நான் அப்பப்போ கேள்விப்பட ஆரம்பிச்சிட்டேன் இப்போ. அப்போ போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுத்தல், விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், அப்புறம் மாணவர்கள் மத்தியில் அதற்கான போதிய எச்சரிக்கை உணர்வை ஏற்படுத்துதல், இப்படியான பல ஸ்டெப்ஸ் வந்து செய்யலை. வெறுமனே என்ன சொல்கிறாங்க, திமுக ஆட்சியில் கஞ்சா கிடச்சிதுங்க, திமுகவே அதை கஞ்சா விற்பனையை ஊக்குவிச்சது, அதை இப்போ தடுக்க முடியல. அது 100 நாள் கழித்து அந்த பதில் சொல்கிறது அழகல்ல. ஏன்னா அதெல்லாம் யோசிச்சு தானே ஜனங்க வந்து திமுகவுக்கு எதிராக ஓட்டு போட்டிருப்பாங்க. அதே பதில நீங்களும் சொல்கிறதில்ல, அர்த்தமே இல்லையே. அதுபோக பவர் சென்டரு அவரு தொட்டவனையும் விட மாட்டேன், எடுத்தவனையும் விட மாட்டேன்னு சொன்னார். பவர் சென்டரே கிடையாதுன்னாரு. கண்ணுக்கு தெரிஞ்சு இப்போ நிறைய பவர் சென்டர் வந்துருச்சுங்க. அவங்களோட ஆதிக்கம் நல்லாவே தெரியுது. அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் மட்டத்தில் ஏற்படுற டிரான்ஸ்ஃபர்ஸு ஒன்றுமே இல்லை. மதுபான கம்பெனி ஒரே நாளில் தடை விலக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட பிராண்டு மதுபானம்
ஒரு மத்திய அரசு நிறுவனம் வந்து சர்டிஃபை பண்ணுது, இதில் வந்து இது கன்சியூம் பண்ணுறதுக்கு லாயக்கு இல்லை அப்படின்னு. இப்போ 24 ஹவர்ஸில் அதை எப்படி எடுத்தாங்கங்கிறதெல்லாம் பெரிய கேள்விக்குறி. இன்னைக்கு பெரிய அளவுக்கு பத்திரிகை செய்தி வந்திருக்கு. இதே மதுபான கம்பெனி, அந்த மதுபான கம்பெனியோட பழைய ஓனர்ஷிப் சுப்பராம ரெட்டி, அவர் மறைந்த சுப்பராம ரெட்டிங்க. அவர் அதிமுக ஆட்சியில் அவர் இறந்தப்ப ஹெலிகாப்டரில் போய் அவரோட உடலுக்கு அஞ்சலி செலுத்தியது ஜெயலலிதாமாவும் சசிகலாமாவும். ஓ. அந்த அளவுக்கு வந்து அங்கே ஆதிக்கம் இருந்துச்சு. ம். அவரோட உறவினர்கள், நெருங்கியவங்க, மகன்கள், அவங்க நடத்துகிற கம்பெனி தான் இப்போ இந்த தடை செய்யப்பட்ட மதுபானங்களை உற்பத்தி செய்த கம்பெனி. ம். அவங்களோட சவுத் லாபி தான் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறைப்பட்டதுக்கு காரணம். தெலுங்கானாவோட முதலமைச்சர் பொண்ணு கவிதா அம்மா வந்து சிறைப்பட்டதுக்கு காரணம். இன்னமும் அந்த இடி கேஸ் இருக்கு. சவுத் லாபின்னே அதுக்கு பேர் வச்சாங்க. என்னன்னா, மது உற்பத்தியாளர்கள் வந்து சில்லறை விற்பனையில் ஈடுபடக்கூடாதுங்கிறது நம்மளோட தெளிவான சட்டம். அந்த சிண்டிகேட்டை உடைக்கிறதுக்காக அந்த சட்டம் அப்படியான நம்ம தெளிவாக வச்சுருக்கோங்க அதில். ஆனால் இவங்க பேரில் வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, மறைமுகமாக இவங்க வந்து விற்பனையில் ஈடுபட்டாங்கங்கிறது தான் குற்றச்சாட்டு. டெல்லியிலேயே 2-3 மண்டலங்கள் வந்து இவங்க பினாமி பேரில் விற்பனை பண்ணாங்க. அதுலேருந்து வந்த பணம் 100 கோடி ரூபாயை தான் வந்து ஏஐபிக்கு கொடுத்தாங்க. இதுதான் குற்றச்சாட்டு. அதில் முக்கியமானவர் வந்து சிறையிலையும் இருந்திருக்காரு. ம். உண்மையா பொய்யா தெரியாது. ஆனால் இவ்வளோ பெரிய நிழல் இருக்கிற ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தோட மதுபானங்கள் வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. அது எப்படி 24 மணி நேரத்துக்குள்ள தடை நீக்கப்பட்டதுங்கிறதுக்கு தெளிவான விளக்கம் வேணுமா வேண்டாமா? ம். இப்போ டிரான்ஸ்பரண்ட் தான் அவங்களுடைய தேர்தல் வெற்றி பெற்றோம்னா கண்டிப்பா. முதல்ல டிரான்ஸ்பரண்டான அரசாங்கத்தை கொடுப்போம், ஊழலற்ற டிரான்ஸ்பரண்ட், அந்த வெளிப்படைத்தன்மை இந்த 100 நாட்கள்ல வெளிப்படலைன்னு சொல்ல வரீங்களா? அதைத்தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப சரிங்க. ம். டிரான்ஸ்பரண்ட்டாக இருப்போம், மற்ற ஆட்சி மாதிரி இருக்காது, ஸ்டாலின் டாக்ஸ் வசூலாச்சு, நாங்கள் வந்து புதிய யுகம். ஏன்னா அவங்க 100 நாள் சாதனை மலர்லேயே அந்த வார்த்தை தான் இருந்தது. ஒரு புதிய யுகம் பிறந்து விட்டது, யுகத்தோட மனசாட்சி தாவேக்கான்னு. புதிய யுகம் எங்கே பிறந்திருக்க? பழைய யுகமாலாம் தெரியுது. இதே தானேங்க பவர் சென்டர் தானேங்க குற்றச்சாட்டு. சார், ஒரு ஆட்சிக்கு வந்து 100 நாட்கள் தான் ஆகுது. குறைந்தபட்சம் ஒரு 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 6 மாதமோ 1 ஆண்டுகளோ நம்ம டைம் கொடுக்காம உடனடியாக அந்த விமர்சனம் செய்வது சரியான ஒரு கேள்வி மக்கள் மத்தியிலுமே இருக்கு. இப்பதான் வந்திருக்கிறாங்க, அவங்க 5 வருஷம் ஆண்டாங்க, ஒரு 6 மாதம் 1 ஆண்டு கூட டைம் கொடுக்காம இதெல்லாம் செய்யலன்னு சொல்வது சரியாக இருக்குமா சார்? செய்யலைன்னா சில அவங்க வாக்குறுதிகள், சில வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள், அதுக்கு நீங்கள் டைம் கொடுக்கலாம், ம். அது சரிதாங்க. ஆனால் இது அப்படி இல்லை. இது வந்து அவங்க போக வேண்டிய ரோட் மேப், ரூட்டு. இது டே ஒன்லேருந்து வந்தாகணும். பவர் சென்டரே இருக்கக்கூடாதுங்கிறது முதலமைச்சர் விஜய் காட்டிய ரூட் இல்லைங்களா? ம். அதானே ரோட் மேப்பு. இப்போ கூட்டங்களுக்கு விஜய் வர்றாரு, திமுக முதலமைச்சர் வந்தாருன்னா சுற்றி ஒரு 10 பேர் நிற்பாங்க, எப்போதும் அவங்க தான் நிற்பாங்க. இப்போ அது இல்லை இங்கே. விஜய் வராரு, விஜயோட சேர்ந்து சில அமைச்சர்கள் அவங்கள தங்களை முன்னிறுத்தி கொண்டு காட்சி தரல. அவர் அதை அவாய்ட் பண்ணுறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த நிகழ்ச்சி அவர் வர்றாரு, முதலமைச்சர் வர்றாரு, அவர் என்ன நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை அவர் செய்கிறாரு, கிளம்பி போயிடுறாரு. இதுவே திமுக ஆட்சியாக இருந்தால் மேடையில் நிற்கிற பிரமுகர்கள் யார் யாருன்னு உங்களுக்கே தெரியும். அப்போ அவங்க பவர் சென்டராக மாறுறாங்க. முதலமைச்சரோட நெருக்கத்தில் காட்டிக்கொண்டால் பவர் சென்டராக மாறுவாங்களா, மாற மாட்டாங்களா? ஆமா. இங்கே அமைச்சரவையிலே இல்லாதவங்களும் சில பேர் நெருக்கத்தை காட்டுறாங்க, அவரோட திரைப்பட தொழிலில் இருந்தவங்க. அப்போ அது வந்து எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் பவர் சென்டரை கிரியேட் பண்ணிடும். திமுக ஆட்சியில் வந்து அமைச்சர்களாக இருக்கிறவங்க நெருக்கத்தை காட்டி முதலமைச்சர் இல்லத்தில் எங்களுக்கு செல்வாக்கு இருக்குன்னு காட்டிக்குவாங்க. இங்கே அமைச்சரவைக்கே சம்மந்தம் இல்லாத நான் பொலிட்டிக்கல் பீப்புள் வந்து அதை காட்டுறாங்க. அதான் இதோட சிக்கலுங்க. ஏன்னா இவர் 30 வருஷம் ஒரு ஃபீல்ட்லேருந்து வராரு, நிச்சயமாக அந்த ஃபீல்டில் இவருக்கு வேண்டியவங்க, இவரோட நெருங்கி பழகினவங்கன்னு இருப்பாங்க. அவங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறாங்க. அப்போ முதலமைச்சருக்கே இது ஒரு வார்னிங் சைன் தான் நான் நினைக்கிறேன். ஒரு வருஷம் டைம் கொடுக்கலாம். எதுக்கெல்லாம் டைம் கொடுக்கலாம்னா, அவங்களோட வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்கு அவங்க எடுத்துக்கிற கால அவகாசம், இல்லை சில பெரிய அளவுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் பண்ணணும்னா 1 வருஷம் ஆகுங்க. சட்ட ஒழுங்கு காலகாலமாக இருக்கக்கூடிய நீண்ட காலமாக அந்த கஞ்சா பழக்கம் இருக்கு, சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் எப்பவுமே எல்லா ஆட்சி காலங்களையும் இருக்கு. அதை வந்து ஒரு 100 நாட்களுக்குள்ள இதுல வந்து இவங்க சரியா கையாளுன்னு சொல்வது பொருத்தமா இருக்குமா சார்? அப்போ எந்த 100 நாள் நீங்கள் கம்பேர் பண்ணுவீங்க? ஸ்டாலின் ஆட்சியோட முதல் 100 நாள், விஜய் ஆட்சியோட முதல் 100 நாள், அப்படி தானே கம்பேர் பண்ண முடியும்? ஏன்னா ஸ்டாலினும் 10 வருஷம் கழிச்சு தானே திமுக ஆட்சி வருது. 5 10 வருஷம் அதிமுக ஆட்சிங்க.
ம். ஜெயலலிதா ஆட்சி 16 வரைக்கும். அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி. அதுக்கு பிறகு தான் திமுக ஆட்சி வருது. அப்போ 2 100 நாளையும் தானே நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். அப்போ அந்த ரோடு மேப்பும் இல்லை, சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் போதை கலாச்சாரமும் கூடின மாதிரிலாம் இருக்கு. நான் ஸ்கூலில் கேள்விப்பட்டதே கிடையாதுங்க. எங்கள் கிராமத்து ஸ்கூலில் ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு அது ஆக்சுவலாக. ம். சரி, இப்ப சட்டமன்ற நிகழ்வுல முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் இல்லைனாலும் இப்போ சட்டமன்றத்தில் அதிகமாக கவனிக்கப்படக்கூடிய இடத்துல பன்னீர்செல்வம் இருக்கிறதா பார்க்க முடியும் சார். ஓபிஎஸ் உடைய சட்டமன்றத்துல ஒரு முன்னாள் முதலமைச்சராக மூத்த தலைவர் அவருக்குள்ள இம்பார்ட்டன்ஸ் திமுக கொடுக்குறாங்கன்னு பாக்குறீங்களா, இல்ல ஓபிஎஸ் அதை கரெக்டா பயன்படுத்துறாரு அப்படின்றத விட ஓபிஎஸ் உடைய இந்த ரோலை உங்களுடைய மூத்த பத்திரிகையாளரை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? எனக்கு அது பிடிக்கலைங்க. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஜென்சி சொல்கிறீங்க, நமக்கே நல்லா தெரியுதுங்க. நம்மளோட பழைய கணக்குகள் எல்லாமே ஃபெயிலியர். என்னோட பர்சனல் கணக்குமே ஃபெயிலியர் தான். என்ன காரணம்னா, ஒரு பெரிய தலைமுறை வேற மாதிரி திங்க் பண்ணியிருக்கு, அது நமக்கு புரியலை. ஆரின் எதர்வேட்ஸ் அந்த தலைமுறையோட நமக்கு இருந்த தொடர்பு எங்கேயோ அருந்திருக்கு. அப்போ நம்ம போட்ட கணக்கு எல்லாமே பழைய கணக்குகள் தான். அதெல்லாம் இப்போ காலாவதி ஆயிடுச்சு. புதிய வாக்கு வங்கி கணக்கு தேவைப்பட்டுருச்சு. நல்லா புரிஞ்சிருச்சுங்களா 2026 தேர்தலில். இன்னமும் நம்ம அதை புரிஞ்சுக்காம இருந்தோம் அப்படின்னா நம்ம பத்திரிகையாளராகவே இருக்க முடியாது. அப்போ அதே தானே அரசியல் கட்சிகளுக்கும், திமுகவுக்கும் அதானே. அப்போ திமுக யாரை பேச விடணும்? இப்போ இன்னைக்கு கூட மனோஜ் பேசினாரு, அவரு கூட சென்சிக்குள்ளெல்லாம் சேர மாட்டாருங்க, இளைய தலைமுறைக்குள்ளே சேர மாட்டாரு. இளைய தலைமுறையை சேர்ந்த பிற எம்எல்ஏக்கள் இருப்பாங்க அங்கே, ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏஸ். அவங்கள பேச விடணும். இல்லை பேசுவதற்கு அவங்க சரியா இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அந்த பயிற்சியே கொடுக்கணும். இப்போ பரந்தாமன் பேசுகிறாரு, எம்எல்ஏவா இல்லாமல் அவர் ப்ரெஸ் மீட்டு அவர் ஆர்கனைஸ் பண்ணி நடத்துகிறாரு. அது கொஞ்சம் வேற மாதிரி இருக்குங்களே. ஆமாம், நல்லா தெரியுது. இப்போ ஆர்எஸ் பாரதி பேசுகிற மாதிரி இல்லையே பரந்தாமன் பேசுறது. வேற மாதிரி ஆணித்தரமாக பேசுகிறாரு. அதுதான் கவனம் பெறுதுங்க. அப்போ ஓபிஎஸ் பேச்சு எப்படிங்க கவனம் பெறும்? ரெண்டாவது அவர் திமுகவில் சேர்ந்து எத்தனை மாதம் ஆகுதுங்க? இது வரைக்கும் அவர் அண்ணா திமுகவில் என்னவாலாம் இருந்தார். அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி காலத்தில் எப்படி வெளியில் போனார், அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அது ஓபிஎஸ்க்கு எதுக்கு அந்த முக்கியத்துவம் தரணும்? முன்னாள் முதல்வருங்க, மரியாதையெல்லாம் கொடுக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. பார்ட்டி ஆர்கனைசேஷனில் கூட மரியாதை கொடுக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ ஒருவேளை ஓபிஎஸ் டிஜெக்ட் ஆகிட்டாருன்னா தாவேக்காவுக்கு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ? ஏன்னா அந்த பேச்சு அடிபட்டுக்கிட்டே இருந்ததுங்க. ஓபிஎஸ் பையன் எங்கெங்க இருக்காரு? ரவீந்திரநாத் தெரியல. அடிபட்டுக்கிட்டே தான் இருக்கு. தாவேக்காவுக்கு அடிபட்டுக்கிட்டே தான் இருக்கு. அப்போ அதுக்காக ஓபிஎஸ் அவங்க முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி. ஏன்னா இப்போ ஓபிஎஸ் ஃபுல்லாக கமிட் ஆயிடுறாரு, இனி தாவேக்காக அவரால் போக முடியாது. இல்லை போக முடியாதுல்ல, இவ்வளோ பேசுன பிறகு எப்படி போக முடியும்? அப்படி அது பொலிட்டிக்கலா அப்படி. அது போக தாவேக்கா அரசை தாக்கி பேசியிருப்பாரு, சட்டமன்றத்தில் பேசிட்டு பிறகு எப்படி போக முடியும்? இந்த யுகத்தில் என்ன பேசினாலும் அது ஃபுல் ரெக்கார்டு, எத்தனை வருஷம் ஆனாலும். ஸோ பழைய வீடியோக்கள் சர்ஃபேஸ் ஆகிட்டே இருக்கும். பெருஞ்சிக்கல் அது. ஆனால் ஓபிஎஸ் பேசுறதுங்கிறது திமுகவை சேர்ந்த இளைய தலைமுறையினரை ஈர்க்குமான்னு நான் கேட்குறேன். இப்போ இளைய தலைமுறை வேற மாதிரி இருக்காங்கங்க. அவங்க ஒரு சில வார்த்தைகளை பிடிச்சிட்டு அதை பெரிய அளவுக்கு ட்ரெண்ட் பண்ணிடுறாங்க. இப்போ சிஜேபி பார்ட்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த புதிய நக்சல்ஸ் அது ஒரு பார்ட்டி அது 1 லட்சமோ 5 லட்சமோ ஏதோ இன்ஸ்டாகிராமில் வியூ ஆயிட்டு. ஏன்னா காலம் மாறி இருக்கு. அப்போ இந்த காலத்துக்கு ஏற்ப அரசியல் பண்ண வேண்டிய கடமை சீனியர் பார்ட்டிகளுக்கு இருக்கு. உதயநிதி பேசும்போது பிரச்சனை இல்லைங்க, ஏன்னா அவர் சட்டபூர்வமான எதிர்கட்சி தலைவர். ஆனால் ஓபிஎஸ் பேசுறதுல பிரச்சனை இருக்கு. ஏன்னா அவர் முன்னாள் முதலமைச்சர், அவரோட பேக்ரவுண்டுங்கிறது அதிமுக பேக்ரவுண்டு. அப்படி இது என்னோட வியூ, பத்திரிகையாளர்னா இதுதான். பல்வேறு விஷயங்களை பயன்படுத்திங்க சார். கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி. சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.